ஹாப்பி பர்த்டே சஞ்சய். இதான் சஞ்சயோட பர்த்டே ட்ரெஸ். பின்னாடி போ சஞ்சோ. இந்த இடம் வந்து இங்கே இல்லை, அப்போ தான் வெளிச்சமாக தெரியும். சிச்சோ நான் கிளம்பிட்டேன், மாமா கிளம்பிட்டு இருக்கு, சிச்சு போய் கிளம்பியாச்சு, தான் வந்திருக்கான். வேற யாரும் இன்னும் வரல. சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம், வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்களாடா சஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அதை விட பண்ணு அக்கா 10:30க்குலாம் வெளியே போய் கஷ்டப்பட்டாங்க குளிச்சு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. உண்மையை சொல்றேன், சும்மாவே கருப்பா பயங்கர கேமரால 10:30 தான் யோகி. வாங்க வாங்க அண்ணா உங்களுக்கு இப்படி கலாய்க்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க. ஏன் இப்ப யார் யார் வர்றீங்க? எந்த மால்க்கா? ஃப்ரோசன் போனா என்ஜாய் பண்ணலாம். கெஸ்ட் எல்லாம். சஞ்சு ஓபன் பண்ண. என்னவா இருக்கும் கெஸ் பண்ண? பாத்துட்டியா? என்னவா இருக்கும்? கிரிக்கெட். வேற எப்படி இருக்கு? டோனட்ஸ்ல ஹாப்பி பர்த்டே சஞ்சு குட்டி. ஹார்டின்லாம் நான் சொல்லல, அவங்களா போட்டிருக்காங்க. அழகா செமையா இருக்குல்ல? உனக்கு என்ன இப்ப வேணுங்கிற? இதான் பேசணுங்கிறதுக்காக ஹார்டின் போட்டு நான் சொல்லவே இல்லை, நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். வருமணி வெறித்தனமா வாங்கினான். ஆபத்து இன்ட்ரோடியூஸ் பண்ண. நீ தானடா அவன் ஃப்ரெண்ட். அவர் தலையில உனக்கு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு கிளிஃப்டன் சொல்லு. ஏய் இன்ட்ரோ பண்ணுடா. சஞ்சு நீ எப்ப பெருசாவ? சரி சொல்லு சஞ்சு, இன்ட்ரோ பண்ணு சஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸ. அவன் பேரு ஆஸ்டின். அப்படி ஏ உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரு யாரு? அவ்வளவுதானா? உன் பேரு? உன் பேர் என்ன? சஞ்சய். நீ வந்து ட்ரோல் பண்ண பாய். சஞ்சு வா. டபட்ல வா. ஆன் பண்ணிட்டீங்களா? ஏய் இங்க சஞ்சு கொண்டு சஞ்சு. ஏய் அப்படியே கைய வைக்க போறோம். இப்ப இல்ல. வெட்ட போய் சொல்லும் போது தான். நீ வேற விஜய் மாதிரி பாட்ட தூக்கி தூக்கி போடு. இத வச்சுக்கோ, இப்ப வெட்ட கூடாது. வெயிட் பண்ணு. அம்மா சொல்லுவா. ஏய் ராமா சஸ்கர் பார்த்தாக்கா பரவாயில்லடி அப்படி. டிவில பார்த்தாங்க. இல்ல நாங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சம்மடா சூப்பரா இருக்கும். சம்மர் ரெண்டு பேரும் சம்ம. செகண்ட் ஹாஃப் எங்கிட்டு போறதே தெரியாம ஜிக்ஸாக் அதான் நல்லா இருக்கு. நாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் செகண்ட் ஹாஃப் ஏய் அவன் கேக்க வெட் பண்ண கட் பண்ண போறான். தூ தள்ளி இது அத தெரிஞ்சிருக்கீங்க போட்றலாமே வந்து கேக்க அது இப்ப இல்ல அந்த ஒரே பார்ட் மீ நிறைய போட்டு மாத்தி எல்லாத்தையும் தொட்டு ஆனா ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கேக்குறீங்களா? விஜய் டோனட்ஸ் நம்பர் 15 கண்ணாடி வந்து பலூன் சொல்லிருந்தேன். இங்க வந்து இங்க மட்டும் அது இருந்துல மேமாங்க இங்க மட்டும் அரேஞ்ச் பண்றதுக்கு பலூன் சொல்லிட்டேன். வரல வா வெட்டிங்க வா கரெக்ட்டா கூடி போயிடுறேன். இங்க பாரு சொல்லு மாமா என்ன டைம் ஆகும் சொல்லுவாங்க குடுக்காதே. வாங்க காணா இங்க வாங்கடி வெட்டிங். அட வெட்டிங் வர வாங்கடி. நான் டவுஸ் ஓடுனே வர வாங்க வர வாங்கடி. டேய் டோரி வந்து நீ கான்டெக்ட் வைக்க மாமா. அது அங்க அது ஒரு விஷயம். அது அங்க ஒண்ணு தெரியல தூக்கல. அரே இவனே சரி. நீ இந்த ஹாப்பி பர்த்டே பாடுடா.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Sanjay. ஆவங்க சச்சி பாவம் மெட்டது எங்க பாருங்க இன்னைக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கல. அது நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல ரெஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா. இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? பன்னீர் பட்டர் மசாலா, சாப்பிட்டு மட்டன் கிரேவி, டின்னர் என்ன சாப்பிட்டு தூங்கிடுறேன் நம்ம. புல்கா, கமாலி, உன்னை அப்படியே கீ ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஓகே அப்ப ஒரு வெஜ் ரோல். ஏய் ஜானலக்கா. அப்பா கிஃப்ட் பண்றாங்க உனக்கு என்ன தம்பி? பேட் அம்மாவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஏடா பாலா நான் ஒரு gift கொடுக்க போறேன். என்ன gift தம்பி? ரெண்டு பேட் அங்க வாங்க. அங்க பால் போடு. அது இங்க வாங்கி சொல்றது ராஜேஷ் சொல்றாங்க. உமன்ஸ்ல. அங்க ரேட் வந்து அந்த இருக்கு. கொஞ்சம் லூசா இருக்கு. போனா சரி. அப்படியா? சொல்லிட்டு நடந்து பாரு. நம்ம லூசா இருந்தா மாத்திக்கலாம். இல்ல. சரி ரெண்டையுமே போட்டு நட. சரி அடுத்த வாரம் பைசா போய் கொடுங்கடா. கரெக்ட்டா பால் போடு. சாக்ஸ் போட கரெக்ட்டா வா சஞ்சு. ஒரு வழியாக கேக்லாம் வெட்டியாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, வீடு வந்து கிரகப்பிரவேசம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து மாலில் வந்து 3:15க்கு வந்து என்ன படத்துக்கு புக் பண்ணோம்? கபடதாரி படத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். ட்ரைலர் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வேறு படமே இல்லை, சரி இந்த படத்துக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம் 3:15க்கு. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 போகுது, 11:45. நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு பிளான்லாம் வச்சுருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் போகணும். வா சஞ்சு உன்னோட கிஃப்டெல்லாம் சொல்லு. ரொம்ப நாளாக வந்து பேட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ இவனுக்கே தெரியாது நாங்கள் வாங்கினதே, வாங்கி ஒழிச்சு வச்சுருந்தோம். கிஃப்ட்டு கொடுக்கவே நான் மறந்துட்டேன். கிஃப்ட் வாங்கினதே சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நானே கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி கொடுத்தேன். அதான் சஞ்சு சூப்பர். எனக்கு அவனுக்கு இந்த பேட்டை எந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் இவ்வளோ சந்தோஷப்படும். இந்த பேட்டை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. கார்ட்பால் இது வந்து ஆஸ்டின் கொடுத்தான். யார் கொடுத்தா? இது வந்து கிளிஃப்டன். இது யோகி அக்கா. இந்த டோரிமான் கட் அவுட்டு தான் செஞ்சு உள்ளே வைக்க முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே இங்கே ஒட்டி விட்டுறலான்னு ஒட்டி விட்டாச்சு. ஹாப்பி பர்த்டே ஓகே சஞ்சய். டோரிமான் இந்த டோரிமான் தான் அதுக்கு வந்து எல்லாமே. டோரிமான் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும். இது சச்சுபாய்க்கு வந்து சொட்டு மருந்து போட போயிருக்கு. இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்து போடுற நாள். ஸோ கிளம்பி ரெடியாக இருக்கோம். இது வந்து நான் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக பொங்கலுக்கு போட முடியல, சஞ்சு பர்த்டேக்கு போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது. இந்த இவனோட இந்த கலருக்கு இங்கே வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால போட்டேன். நல்லா இருக்கு சஞ்சு அம்மா ட்ரெஸ்ஸு. சூப்பர். மாமோ எப்போவுமே மால் போனால் சச்சு இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். பின்னாடி ஒரு ஆள் ஓடிட்டே இருக்கணும். மூவி முடிச்சுட்டு இப்படி ஓடிட்டே இருக்கு. நாங்கள் பின்னாடி ஓடி வந்தோம். அதுக்கப்புறம் ஃபன் சிட்டி போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு கேமிங்க்காக சஞ்சு அதான் ஆசைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சஞ்சுக்கு தான் இந்த கிரிக்கெட்டு ரொம்ப நேரம் நின்னோம். இதுக்கு வந்து நாங்கள் வெளியிலேயே அந்த பாண்டா வந்து போடும். சஞ்சு வந்து நிறையா வந்து நல்லாவே அடிச்சுது. அதுக்கப்புறம் த்ரில்லர் வாக் போனோம். செம்ம காமெடியாக இருந்துச்சு. நான் 2 ஸ்டெப்லேயே இறங்கிட்டேன். சச்சு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. மாமு வந்து ஃபுல்லாக போணுச்சு அந்த த்ரில்லர் இதில். இந்த பர்த்டே வந்து எப்போதும் இருக்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
நாங்கள் வந்துட்டு அவங்களுக்காக சஞ்சுக்காகவும் சச்சுக்காகவும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. வீட்லேயே நாங்கள் 3 o'clock வரைக்கும் இருந்தோம். எப்போவுமே நாங்கள் மார்னிங்கே கிளம்பிடுவோம், எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டுருப்போம். ஆனால் வீட்டில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து 3 o'clock வந்து இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்களும். இதில் என்னமோ நான் உண்மையாகவே போகிற மாதிரி செம்ம ரியாக்ட் பண்ணி பயந்துட்டு இருந்தேன். செம்ம காமெடியாக இருந்தது. வாட்ச் வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குற பிளான் தான், அதனால தான் நாங்கள் கிஃப்டாக முன்னாடியே வாங்கி வைக்கல. இந்த தடவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மால்லையே ஃபாஸ்ட் ட்ராக்கில் தான் வாங்கி கொடுத்தோம். பிடிச்சிருக்கா செஞ்சு வாட்ச்சு? சஞ்சு காட்டு செஞ்சு அழகா இருக்குல்ல, ஓடிட்டு இருக்குது பாரு. அது பர்த்டே அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். நான் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன். உண்மையாகவே செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததை விட போட்டதுக்கப்புறம் நல்லாவே இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வந்துட்டு பேச முடியல. ஸோ நைட்டு வந்து எனக்கு இன்றைக்கி இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ஃபேஷியல் டே. ஸோ முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் பீல் பண்ணுற டைம் வந்துடுச்சு. முடிச்சுட்டு நான் தூங்க வேண்டியதான். கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. எவ்ரி சண்டே வந்து நான் விலாக் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு விலாக் போடுங்கக்கான்னு கேட்குறீங்க. நம்ம விலாகுக்குன்னு தனியாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோகி ஜோஸ் சேனலில் உங்களுக்கு விலாக் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த செலிப்ரேஷன் அந்த விலாக்லாம் அங்கே வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட சேனல் தமிழ் பியூட்டி டாக்கில் வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு விலாக் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படியே பேசுகிறதுனால பயந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை பாய். தேங்க்யூ.